Hello viewers, நீனோ பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1030 பார்ட் 1. ஓபன் பண்ணா மறுபடியும் விண்மில் வில்லேஜை காட்டுறாங்க. உட்டா நம்ம ஷாங்க்ஸ் கிட்ட புலம்பி தள்ளிட்டு இருக்கான். ஏன்னா லூஃபி அவனோட தைரியத்தை செக் பண்றதுக்காக மலை மேல இருந்தெல்லாம் குதிக்க சொல்றான். அதான் அவளால தாங்க முடியல. ஷாங்க்ஸே பரவாயில்லையே, பயங்கர தைரியமானவனா இருக்கான உடனே அவளுக்கும் அதான் தோணுது. ஆனா பண்றதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பா இருக்குது. இப்படி அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கும் போதே இவங்கள தேடிதான் வந்துகிட்டு இருப்பான். அப்ப அந்த பார் ஓனர் நேத்து லூஃபிய பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்பா. உட்டா இருந்துட்டு நான் அவனெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன். என்னோட கோல் ஷாங்க்ஸை ப்ரொடெக்ட் பண்றது மட்டும்தான். அவன் அட்டூழிய என்னால தாங்க முடியலாம்பா. என்ன பண்றதுன்னு வேற வழி இல்லாம தான் பாத்துக்கிட்டாலாமா. சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் பேசும்போது கியூட்டா தானே இருக்கும். கரெக்டா அந்த டைம் தான் லூஃபியோட என்ட்ரி. காட்டுத்தனமா கத்திட்டு வருவான். வரவன் வந்த வேகத்துல ஷாங்க்ஸ் ஒன்னு கவலைப்படாத, நான் உன் கப்பல்ல உன் கூட வர்றேன், எனக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லாமா. ஏதோ வழியக்க ஷாங்க்ஸ் வாண்டடா வாவான்னு கூப்பிட்டு அதுல சரி போவோம் ஏதோ கெஞ்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி. உடனே ஷாங்க்ஸ் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு உடனே வெறியாயி இல்ல நான் வருவேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கத்தி பாப்பான். அதுக்கப்புறம் முன்னாடி படுத்துக்கிட்டு கதறுன்னு கதறுவான். காலை புடிச்சு கெஞ்சுவான். மேல ஏறி விழுந்து உசுர வாங்குவான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த உட்டாவுக்கு செம்மையா கடுப்பாயிருச்சு. வேலைக்கண்ணே எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஷாங்க்ஸை தொலை பண்ணுவேன், பீச்சு போடுவேன் பீச்சு. நம்ம இன்னைக்கு நம்மளோட ட்ரைனிங்க முடிக்கவே இல்லை, அதை பண்ணுவோன்னு. பட் ஷாங்க்ஸ் கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டி இருக்குதேமா. அதெல்லாம் ஒரு வெங்காயமும் வேண்டாம், வா வா அப்படின்னு அழகா லூஃபியை இழுத்துட்டு போயிடுவான். அப்போ ஷாங்க்ஸ் உட்டா கிட்ட லூஃபியா பாத்தீங்கம்பா. உடனே லூஃபி இல்ல ஷாங்க்ஸ் நான் தான் அவளை பாத்துக்கணும்பா. அவ பார்த்துட்டு கிண்டல் பண்ணுவான். ஆமா இவரு பெரிய பாத்தாம் பிஸ்தாம் பருப்பு, இவரு என்னைய பாத்துக்கிறாரு, நான் தான்டா உன்னைய பாத்துக்கணும். ஆனா நான் இந்த மாதிரி குழந்தைகளை பாத்துக்கிறது இல்லையேன்னு கிண்டல் பண்ண உடனே நான் ஒண்ணு குழந்தை இல்லைன்னு கத்துவான். குழந்தைதான் கண்ணா, நான் உன்னை விட 2 வயசு பெரிய பொண்ணு அப்படின்னு கிண்டல் பண்ண உடனே பயலுக்கு செம்மையா கடுப்பாயிருச்சு. அதுக்கப்புறம் யாரு ஃபர்ஸ்ட் கடலுக்கு போறான்னு சொல்லி போட்டு அங்க இருந்து குடுன்னு ஓடுவாங்க. இப்படி 2 பேரும் பண்ற அலும்ப பார்க்கும்போது செம்ம காமெடியா இருக்குது. சரி இப்ப ஷாங்க்ஸ் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே இந்த இடத்த விட்டு கிளம்ப போறான். ஆனா அப்படி விட்டுட்டு போனா நம்ம லூஃபி ரொம்ப மிஸ் பண்ணுவானே. இந்த மேட்டர் சொன்னா நாங்க என்ன இதுக்கப்புறம் இங்க வராமையா போறோம், திரும்ப அடிக்கடி வருவோம், அந்த டைம் மீட் பண்ணி ஜாலியா விளையாண்டுக்க போறாங்க, அதனால எந்த பஞ்சாயத்தும் இல்லாம. அப்படியே கட் பண்ணா இவங்களோட ரவுஸ் என்னன்னா 2 பேத்துக்குமே போட்டி. யாரு ஃபர்ஸ்ட் போய் சேராங்களோ அவங்க தான் வின்னர். சோ வேகமா துடுப்ப போட்டு நீயா நானானு பாத்துறலான்னு அடிச்சு புரண்டு சும்மா பீச்சிட்டு போவாங்க. நான் தான் வின் பண்ணுவேன். ஆனா பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் பெரிய ட்விஸ்டே. ஏன்னா அது பாறையே கிடையாது, அந்த ஃபூஷா வில்லேஜ சுத்திட்டு இருக்க ஒரு சீ மான்ஸ்டர். நல்ல வேலை இவங்க வர்றத அது பார்க்கல. அந்த பக்கமா மீனை தின்னுட்டு இருக்கும். அது மான்ஸ்டர்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ரிவர்ஸ்ல பிச்சுட்டு போவாங்க. அந்த டைம் முட்டா இருந்துட்டு என்ன லூஃபி திரும்பி ஓடி வர்றேன், ரேஸ் இன்னும் முடியல, அந்த பாறை கிட்ட நீனும் போல என்னோன்னு. அப்ப நீ மட்டும் ரிட்டர்ன் வர்ற, உனக்கும் பயந்தானே, கோர்த்து விட்டு கொல்லவா பாக்குறேன் கொய்யால, சிக்க மாட்டலன்னு சொல்லி அடிச்சு புடிச்சு கரைக்கி எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம வந்து சேர்ந்துட்டாங்க. ஒரு செகண்ட் 2 பேத்துக்கு உயிரே போயிட்டு வந்துருச்சு. உட்டாக்கு இந்த மாதிரி ஒண்ணு இருக்குதுன்னா தெரியாது, ஆனா லூஃபிக்கு தெரியும். ஏன்டா சொல்லாம விட்டான்னு கேட்டா இப்படி வரும்னு தெரியாதும்பா. ஷாங்க்ஸ் மட்டும் இருந்திருந்தான்னா நேரத்துக்கு அதை உதச்சே ஓட விட்டுருப்பான். ஆனா நீ அதை பார்த்து காட்டுத்தனமா பயந்து பிச்சுக்கிட்டு ஓடி வந்த பாத்தியா, அதுதான் செம காமெடின்னு விழுந்து சிரிப்பா. உடனே அவனும் நீ தான் உன்ன அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணுவானா. அவன் நான் ரெட் ஹேர்டு பைரட்டை சேர்ந்த மியூசிஷியன், என் வேலை அது கூட சண்டை போறது இல்ல, ஜாலியா பாட்டு பாடுறது. நீ தானே பைரட் ஆனுன்னு, அப்ப நீ தான் சண்டை போடணும்பா. அவன் நான் ஷாங்க்ஸோட கப்பல்ல ஏறி ஒரு நாள் பைரட் ஆவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீ மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து பயப்பட மாட்டேன், அடிச்சு துவச்சு தொங்க விடுவேன். உடனே அவளுக்கு சிரிப்பா வரும். ஏன்டா எப்ப பார்த்தாலும் பைரட் ஆகணும்னு ஆசைப்படுற, அப்படி பைரட் ஆயிட்டீனா உன்னோட கோல் தான் என்ன அப்படின்னு கேட்டா பயலுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அவ ஒரு சிங்கரானதுக்கு காரணம் அவளுக்குன்னு ஆசை கனவு லட்சியம்னு எல்லாமே இருக்குது. இந்த உலகம் பூரா ஷாங்க்ஸோட டிராவல் பண்ணி ஏகப்பட்ட சாங்ஸை உருவாக்கணும், அப்படி சூப்பரா பாடி ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த உலக மக்கள் எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்தணும், இப்படி ஒரு புதுமையான விஷயத்தை செய்யணும் தான் அவளுக்கு ஆசை. இதை கேட்டு சந்தோஷமான பையன் நானும் அந்த மாதிரி புதுமையா பண்ண போறேன்பா. தம்புடு அதெல்லாம் சொல்றது ஈஸி, ஆனா செய்யறது தான் கஷ்டம். அப்படி என்னத்த பண்ண போறேன்னு கேட்டா அதுவா இந்த உலகம் பூரா சுத்துவேன், நிறைய இடத்துக்கு போவேன், வெரைட்டியா பீப்புள்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணுவேன், ஏகப்பட்ட வெரைட்டில சாப்பிடுவேன். ஷாங்க்ஸ் என்ன பண்ணானோ அதே மாதிரி பண்ணுவேன்பா. ஆனா இதனால இந்த உலகத்துல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அவளோட ஆசையை நிறைவேற்றினா இந்த உலகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு அவளுக்கு நம்பிக்கை. இவன் பண்ணானா இவனுக்கு தானே மாற்றம் வரும். நீ என்ன பண்ணி இந்த உலகத்தை மாத்த போறேன்னு கேட்டா அந்த அளவுக்கு டீடைலா இன்னும் போல, கொஞ்சம் யோசிக்கணும்பான்னு ஒண்ணு அவளுக்கு சிப்பா வரும். பயலோட ஒரே காமெடி தான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியா பேசுவாங்க. மொத்தத்துல ஒரே வேவலத்துக்கு வந்துட்டாங்க. சரி 2 பேரும் ஒரு புதுமையான விஷயத்தை பண்ணி இந்த உலகத்தை மாத்துவோன்னு அன்னைக்கு சபதம் எடுப்பாங்க. அப்படியே கட் பண்ணா ஷாங்க்ஸ் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. லூஃபி எப்படியாச்சும் ஏறி போயிடலான்னு பிளான் பண்ணா, ஆனா சட்டையோட தூக்கிட்டு வந்து இறக்கி
விட்டாங்க. அவன் கெஞ்சி பார்த்துட்டான், கதறி பார்த்துட்டான், அழுது பார்த்துட்டான். ஷாங்க்ஸ் முடியவே முடியாதுன்னு செம ஸ்ட்ராங்கா இருப்பான். உட்டாவும் அப்படி சொன்ன உடனே என்ன உட்டா இப்படி பண்ணிட்ட, என்னோட ஆசை கனவு லட்சியம் எல்லாத்தையுமே நிறைவேற்ற நீயும் ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைச்சேன், ஆனா நீ ஏமாத்திட்டமா. ஷாங்க்ஸ் நோன்னு சொன்னா நானும் நோ தான், ஷாங்க்ஸ் எஸ்ன்னு சொன்னா நானும் எஸ் தான் அப்படின்னு லூஃபிக்கு வெறி ஆயிரும். சரி நீ பெருமையா உன்னைய பத்தி சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா அவனோட ஸ்ட்ரென்த் ஆமா அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகு. இப்ப இருக்கிறத விட நான் அடுத்த டைம் வரும்போது நல்லா ஸ்ட்ராங் ஆனினா நான் வேணா உனக்காண்டி ஷாங்க்ஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் ஆர்வமாவான். என்ன நிஜமாவே சொல்லுவேன் நினைச்சியா, சும்மா ஏமாந்தியான்னு கொள்ள காண்டாவான். மொத்தத்துல நம்ம பையல வெறுப்பேத்தி விளையாடுறதே அவளுக்கு வேலையா போச்சு. அதுக்கப்புறம் கப்பல் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. லூஃபி சொல்லிடுவான் அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பா நான் உன் கப்பலை ஏறாம விட மாட்டேன்னு. அப்பவும் ஷாங்க்ஸ் கண்டிப்பா ஏத்திட்டு போறேன் சொல்ல மாட்டான், ட்ரை பண்ணுன்னு தான் சொல்லுவான். உட்டா பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது உன்னோட ஸ்ட்ரென்த்தை நான் செக் பண்ணுவேன், ஒழுங்கு மரியாதையா ஸ்ட்ராங் ஆயிரு, இல்லன்னா தொலைச்சுன்னு பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டான். உட்டா பாத்தீங்கன்னா லூஃபி கூட இருந்த விஷயம் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணியிருக்கான். சொல்ல போனா சந்தோஷமா தான் போவான். பட் பையதான் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவங்க இருந்தப்போ கலகலன்னு ஆளுங்க ஏகப்பட்டு இருந்தாங்க. உட்டாவும் கூட இருந்தா ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தான். இப்ப பாத்தீங்கன்னா அந்த மொத்த இடமுமே அப்படியே வெறிச்சோடி போய் இருக்குது. அப்படியே பையன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். ஒரு நாள் சாயந்தரம் திடீர்னு ஒரு கப்பல் வரத பாப்பான். யாருன்னு பார்த்தா நம்ம ஷாங்க்ஸ் தான். அவ்வளவுதான் சந்தோஷம் தாங்க முடியல. ஆப்பாடா ஒரு வழியா வந்துட்டாங்க. சரின்ட்டு முன்னாடி போய் நின்று இந்த டைம் என்னென்ன அட்வென்ச்சர் பண்ணீங்க சொல்லுங்கன்னு கேட்டா யாருமே இவனை கண்டுக்கல. அவனுங்க பாட்டுக்கு போறானுங்க. என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பண்றீங்க, இப்ப என்ன உங்க கப்பலா கவுந்துருச்சு டூ சுப்பாயிலாம் அப்படின்ட்டு அடுத்து ஷாங்க்ஸ் கிட்ட கேட்பான். எங்க போனீங்க, என்னென்ன அட்வென்ச்சர் பண்ணீங்க, எவ்வளவு ஜாலியா போச்சுன்னு கேட்டா சொல்லவே மாட்டான். உட்டா கிட்ட கேட்டுக்கிறேன்னு அவளை கூப்பிட்டு பார்த்தா அவளுமே வர்ற மாதிரி இல்ல. உடனே ஷாங்க்ஸ் சோகமாவானா. அப்பவே லூஃபி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டான். அப்போ உட்டா இறந்துட்டாளான்னு. ஆனா ஷாங்க்ஸ் அவ இறந்துட்டான்லாம் சொல்ல மாட்டான். அவன் இந்த கப்பலை விட்டு கிளம்பிட்டா, அதுவும் ஒரு சிங்கர் ஆகிறதுக்காக. நீ ஒண்ணு கவலைப்படாத, வேற ஒண்ணு இல்லன்னு சொன்னா அவன் நம்ப மாட்டான். ஏன்னா எப்பவுமே உட்டா ஷாங்க்ஸை விட்டு போக மாட்டான். அவ அவ்வளவு பாண்டிங்கா இருந்தா. அப்படி இருக்கிறவ எப்படி பாட்டு பண்ணுன்னு சொல்லிட்டு போவா. கப்பலை விட்டெல்லாம் போக வாய்ப்பே இல்ல, நீ போய் சொல்றேன்னு சொல்லி கதறி அழுவான். ஆனா ஷாங்க்ஸ் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டான். அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு அங்க இருந்து அழுதுகிட்டே தெரிச்சடிச்சு ஓடிடுவான். இதை பிக்மேனும் பார்த்துக்கிட்டே இருப்பானு வைங்க. ஏன் ஷாங்க்ஸ் எதுவும் சொல்லன்னு தெரியல. ஆனா அவ சாகல, அது மட்டும் உறுதி. ஏன்னா இன்னும் உயிரோட தான் இருக்கா. ஆனா வேற ஏதோ பஞ்சாயத்து போல, அதான் எல்லாம் டல்லா இருப்பாங்க. சரி அது என்ன பிரச்சனை, அவ இதுக்காக கப்பலை விட்டு போனான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.